ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காய் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் போட் நெக் பிரின்சஸ் கட் வித் பேக் ஓப்பனோட எப்படி பண்ணுறது, கட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். டோட்டல் ஹைட் 14.5 எடுத்துக்கிறேன், 14 இன்ச் எடுத்துக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச் நான் தையலுக்காக கோடு போட்டு நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். 14 இன்ச் உயரம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது போட் நெக்ன்றதுனால நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஃபுல் ஷோல்டர் 15 இருந்துச்சு, பாடி அளவு எடுத்தது தான். ஸோ நான் 15 பாதியாக பிரித்தா உங்களுக்கு 7.5 இன்ச் வரும். ஸோ 7.5 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு இதுக்கு போட் நெக்னால 2 இன்ச்சு வந்தால் போதும். ஸோ நம்ம தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து நான் 2.25 நான் விட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் உங்களுக்கு கழுத்து அகலுக்கு வந்துடும். போட் நெக்குக்கு நார்மலாக 3.5 வச்சா போதும். நார்மல் அளவு அதுதான். இல்லை ஒரு சிலர் கொஞ்சம் இறக்கமாகவே வேணும்னுவாங்க. ஆனால் நார்மலாக 3.5 வச்சா உங்களுக்கு அழகாக மேலோட்ட இப்போ நம்ம டாப்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3.5 வச்சுட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதை அப்படியே மேலேருந்து அப்படியே வளைவாக கொண்டு வந்துடணும். ரொம்ப வளைக்கக்கூடாது. மேலே அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போட் மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ இது ஷோல்டர் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும், ஸ்லோப்பு வேணும். ஏன்னா இது போட் நெக்குன்றதுனால போட் நெக்கு, காலர் நெக்குக்கெலாம் உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக வேணும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு நான் ஸ்லாண்டிங்காக போட்டுக்கிறேன். அப்புறம் ஹார்ம் ஹோல் 7 இன்ச்சு வரும். மேலேருந்து கரெக்டாக மேல் ஷோல்டர்லேருந்து எடுத்தால் 7.5 வரும். நம்ம ஷோல்டர் கீழே டவுன் பண்ணதுனால 7 இன்ச்சு வரும். பாடி 36 இன்ச்சு இது. அதனால் நான் ஒரு 9 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கிறேன். இடுப்பு 30 இன்ச்சு. ஸோ 15 7.5 எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ, டாட்டுக்கு ஒரு இன்ச்சு, தையலுக்கு 1.25 2 இன்ச்சு வரையும் நீங்கள் விட்டுக்கலாம். இது பேக் ஓப்பன்றதுனால நான் ஃபஸ்ட்டே ஒரு 1/2 இன்ச்சு போட மறந்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடி அளவு எடுக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் 8 இன்ச்சு வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கீழே நான் ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் அதுக்கு நான் வச்சுட்டு நான் ஆர்ம் ஹோல் எடுத்துக்கிறேன். இப்போ இது பேக்கில் போட் நெக் வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி பேக்கில் ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் கீழே நான் ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நெக்கு கழுத்து ஹைட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு 4 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன். கீழேருந்து ஒரு 4 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோடுலேருந்து இந்த கோடு வரைக்கும் நம்ம கழுத்து அந்த ரவுண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப அகலமாக எடுக்காமல் கஸ்டமர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கலாம். நான் இது எதுக்கு இந்த மாதிரி போடுறேன்னா, அந்த ரவுண்ட் அளவாக அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதுக்காக நான் இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன். இந்த அளவு ரவுண்ட் எடுத்துட்டேன். அப்படி பார்த்தா ரொம்ப பெருசாக வருது. அதனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நம்ம அதை தைக்கும்போது எம்மிங் பண்ணி தைக்கும்போது இன்னும் உங்களுக்கு தள்ளி வரும், ஒரு 1/2 இன்ச் தள்ளி வரும் இல்லையா, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணாமல் நம்ம மெயின் பீஸில் வச்சு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு நான் ஹெம்மிங் மாதிரி பண்ண போகிறேன். அதனால் நான் ரவுண்டு கட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி மேலேயும் கழுத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ரவுண்ட் இப்படி வரும். மேலே அந்த இதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை நான் ஃபுல்லாகவே எம்மிங் பண்ணிவிடுவேன். அவங்க ஓவல் ஷேப்பும் எடுத்துக்கலாம், நம்ம எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ் இந்த பக்கம் பீஸ் எடுத்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். நான் 11.5 இன்ச் ஹேண்டுக்கு வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதே மாதிரி ஷோல்டருக்கு நான் விட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுடுறேன். ஸோ அங்கே தான் நம்ம ஆர்ம் ஹோல் கணக்கு பண்ணணும். ஆர்ம் ஹோல் 8 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே அதே மாதிரி சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிறேன். 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மேலேருந்து 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலேருந்து அப்படியே கொண்டு நீங்கள் கை கட் பண்ணிக்கலாம்.
இப்போது நீங்கள் வந்து நாட்ச்லாம் போட்டுக்கோங்க தையலுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக குடஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத் மேலே போட்டுட்டு கீழே ஒரு 2 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு தனியாக ஜாயின் பண்ண வேணாம், இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சைடில் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஒரு கோடு அது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அது வரைக்கும் பேக் போர்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அங்கேருந்து நான் ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் பஸ்ட்டு பாயிண்ட் அளவு 10 இன்ச்சு, அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். இங்கேருந்து அந்த ஓப்பன்லேருந்து 4.5 இன்ச்சு விட்டுட்டு நான் அந்த பஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கப்பு பிடிக்க 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஹார்ம் ஹோலில் நம்ம சைட் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல்லேருந்து நீங்கள் வச்சாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஸ்லாண்டிங்காக அப்படியே கொண்டு வந்துங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை தனித்தனியாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹார்ம் ஹோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னும் கட் பண்ணிக்கணும் இல்லையா, அதை நான் இதில் கட் பண்ணல, அதனால் நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த ஒரு 1/4 இன்ச்சும் அதையும் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது கட்டிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.